வன்னியரசு கேள்வியை முடிய வச்சுட்டேன். இந்த நிதி மறுப்பு விஷயத்தில் யார் அரசியல் செய்யலாம்? இல்லை, இது ஒரு பாரதிய ஜனதா ஒன்றிய அரசாக இருக்கக்கூடியது ஒரு மைனாரிட்டி அரசு. இன்றைக்கி அதுவே 2 மாநிலத்தை நம்பி தான் இந்த அரசு இருக்குது. ஆந்திராவாகவும் பீகாராவும் இன்றைக்கி அதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு மைனாரிட்டி அரசு. அப்படிப்பட்ட மைனாரிட்டி அரசு 26ல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது மோடியே நம்ப மாட்டார். அது ஒரு பக்கம் போட்டோம். பாரதிய ஜனதா இப்போ நடத்துகிற அரசியலுங்கிறது ஒரு பிளாக்மெயில் அரசியல். நீங்கள் கடந்த நிதி அமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான 63,246 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கல அவங்க. இது ஒரு பிளாக்மெயில். நீங்கள் எங்கள் ஆட்சியை அல்லது எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய சனாதனத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நாங்கள் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அதனுடைய சூட்சமாக சொல்கிறது. அதே போல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கல்வி தொடர்பான நிதியாக இருக்கட்டும் அல்லது மருத்துவம் தொடர்பான எய்ம்ஸில் நீங்கள் தொடங்கும்போது மற்ற மாநிலங்கள்லாம் தொடங்கி முடிச்சே அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது பண்ணலை. தேர்தல் நேரத்தில் சும்மா செங்கல் அதெல்லாம் வச்சு 2019 தொடங்கினாங்க. மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி தான், ஆனால் செயல்பாட்டில் இருக்க தமிழ்நாடு. அதாவது மற்ற மாநிலங்களில் எங்கே அடிக்கல் நாட்டினாங்களோ அது கட்டடமே கட்டி முடித்து தொடங்கிடுங்க. இது வேறு ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ சொல்கிறது. அதனால் அப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகளாக இருக்கலாம். இந்த பள்ளிகளில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? இப்போ மரியாதைக்குரிய சூர்யா அவர்கள் சொன்னது போல் ஏற்கனவே இருக்கிற பள்ளி, அதுவும் 5 ஆண்டு தான். அந்த பள்ளிக்கு 5 ஆண்டுக்கு தான் உயிர். அதில் 60-60-40ங்கிற அடிப்படையில் நிதி தர்றாங்க. இதில் என்ன நோக்கம்? அவங்க அதிலே அறிவிக்கிறாங்க, இது தரமான பள்ளியாக நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற நவோதயா பள்ளியாக இருக்கலாம். ஏதாவது பள்ளிகளில் அவங்க கண்டறிஞ்சு அந்த பள்ளியை மேம்படுத்துறது அல்லது அந்த பள்ளியவே இவங்க பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற பேரில் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம். இப்போ அதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மாடல் பள்ளிகள் வச்சுருக்கிறாங்க. சமச்சீர் கல்வியை கொடுக்குற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு செயல் உத்தியை கொடுக்குற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் பிஎம் ஸ்கூல் ரைசிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரில் ஒரு பள்ளியை நீங்கள் தொடங்குறது மூலமாக என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க அதில்? அப்போ தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக எப்படியாவது கொண்டு வரணும். தேசிய கல்விக் கொள்கையில் இது இருமொழி கொள்கை தான். தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். மும்மொழி கொள்கையை உள்ளடக்கி அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க. கடந்த 27ஆம் தேதி முதலமைச்சர் கொடுத்த அந்த அறிக்கையிலே அவர் என்ன சொல்கிறாரு? 2024-2025 ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு 3,586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் இதில் ஒன்றிய அரசின் பங்கு 2,152 கோடி ரூபாய் 60% தெரிவித்து ஒன்றிய அரசின் அந்த பங்களிப்பினை பெறுவதற்கு ஏதுவான முன்மொழிவுகள் ஏப்ரல் 2024 சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் முதல் தவணையான 573 கோடி ரூபாயினை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர். இதில் முந்தைய ஆண்டுக்கான, அதாவது இதுக்கு முந்தைய ஆண்டு 2023க்கான 249 கோடி ரூபாயும் இதுவரை விடுவிக்கலை. அப்போ நீங்கள் ஏற்கனவே சமக்ரா சிக்ஸாவில் நீங்கள் என்ன ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு, ஒருங்கிணைந்த செயல் திட்டத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கல. ஏற்கனவே நீங்கள் 2020 தான் நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை, அது புதிய கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கை தான். தேசிய கல்விக் கொள்கை 2020 தேசிய கல்விக் கொள்கையை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறீங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது? நீங்கள் திரும்ப குலக்கல்வி திட்டத்தை தான் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத அதில் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ இந்த பின்னணியில் தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு மாநில கொள்கை இருக்குது. இப்போ ஆளுநர் மாநில கொள்கை, மாநில கல்வி கொள்கை சரியில்லை அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னென்னா, உங்கள் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்குன்னு ஒரு சமச்சீர் கல்வி இருக்குல்ல, நீங்கள் சமச்சீர் கல்வியை நாங்கள் ஒரு செழுமைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வியாக இன்றைக்கி எல்லோருக்கும் சமமான ஒரு கல்வியை கொடுக்குற நேரத்தில் நீங்கள் அங்கே புதிய பாடத்திட்டமே மோசமாக இருக்குது. அரசு பள்ளிகளில் தேர்ச்சி தரம் ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்கள், மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு பாருங்கள், அதில் புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கல்ல.
எவ்வளோ வந்து படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் இருக்குல்ல. மற்ற மாநிலங்களுக்குமே இங்கே நீங்கள் வகுத்த மற்ற மாநிலங்கள் மும்மொழி கொள்கை உள்ளது, அல்ல தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய 32 கொள்கை மாநிலங்களையும் நீங்கள் பார்த்ததுக்கும் தமிழ்நாட்டுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து என்ன இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முழுக்க பாரதிய ஜனதா வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய செயல் திட்டத்தை வந்து எந்தெந்த வழியில் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து இந்த நிதியை ஒதுக்கீடு செய்வோம். நீங்கள் 2008 வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்கிறப்ப மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மிகையாக சொல்கிறது மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வந்து தவறானதில்லை. தேசிய கல்விக் கொள்கை தான் தாய்மொழிகள் கல்வியை ஊக்குவிக்குது. தேர்வு, பாடத்திட்டம், உள்ளடக்கம் எல்லாமே தாய்மொழி அல்லது இந்திய மொழியாக இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு இந்திய மொழியில் அல்லது அந்த பகுதி மக்களுடைய தாய்மொழி வழியில் கல்வி கற்கிறத தடுக்கிறீங்க? தமிழ் மொழி தவிர அது ஏற்பாங்கிறாங்க. முதல்ல தமிழ் மொழி தவிர எல்லா மொழியுமே எங்களுக்கு அந்நிய மொழி தான். நீங்கள் தமிழ் மொழி தவிர எல்லா மொழியுமே நீங்கள் அந்நிய மொழியாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அதில் நீங்கள் வந்து இந்தி என்ன மற்ற மொழியை நீங்கள் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே இங்கே இருமொழி கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் இங்கே கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் எல்லாமே இங்கே வந்து வலிமையாக இருக்குது. புதுசாக நீங்கள் வந்து அதாவது இந்தியை திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தான் பிளாக்மெயில்னு சொல்கிறோம். நம்ம பாரதிய ஜனதாவுக்கு வந்து நேர்மை இருக்கணும், மோடிக்கு வந்து நேர்மை இல்லை. மோடி எப்போவுமே ஒரு நேர்மையற்றவராக தான் வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்திகிட்டு இருக்கிறார். அப்படி தான் வந்து இருக்கிறாரு. ஒரு மாநில அரசு அதுக்கான உரிமைகள், அதுக்கான கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறோம். இதுவே இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தான் பாரதிய ஜனதா செயல்பட்டு இருக்கு. நீங்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்காததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இதுவரை நீங்கள் சொல்ல. தர்மேந்திர பிரதான் கூட என்ன சொல்கிறாரு, அதில் என்ன அவர் வந்து இப்போ இதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. நாடாளுமன்றத்திலே நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதிக்கப்பட்ட ஒதுக்கி வித்தியாசம் இருக்குன்னு கேட்கும்போது கூட அவர் அதுக்கான பதில் சொல்லலையே. நீங்கள் சமஸ்கிருதத்தை நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் திணிப்பீங்க. அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாநிலமா இது? அப்போ இந்த பின்னணியிலிருந்து பாரதிய ஜனதா வேணும்னே திட்டமிடுறது. இப்போ வந்து மேற்கு வங்காளம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பஞ்சாப் இதை ஏற்றுக்கொள்ளலை, கேரளா இதில் ஏற்றுக்கொள்ளலை, டில்லி ஏற்றுக்கொள்ளவில்லை, இத்தனை மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளலை, தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ 32 மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் ஏற்றுருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஏற்றுக்கிட்டவங்க நிறையா. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கையை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து மாண்புமிகு முதல்வர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இவங்க என்னென்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இந்தி மட்டும் இல்லை சமஸ்கிருதத்தை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாது மூட நம்பிக்கைகளை பரப்புறது. இப்போ ஒருத்தர் கைது பண்ணாங்க, அதுதான் வந்து நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் மிக முக்கியமானது. நீங்கள் வந்து கர்மாவை கொண்டு வர்றது, நீங்கள் அங்கேருந்து வந்து மூட நம்பிக்கைகளை கொண்டு வர்றது, அறிவியலுக்கு பொருந்தாததை செய்கிறது தான் பாஜக, அறிவியலுக்கு பொருந்தாதது தான் சனாதனம். அப்போ அந்த சனாதனத்தை புகுத்துறதுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்கோ அதை வந்து பிளாக்மெயிலாக கொண்டு வர்றாங்க. அப்படின்னா தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை 2 முக்கியமான செய்தியை வந்து சொல்கிறாரு. இப்போ 1956 மொழிவழி மாநிலம் நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படுது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும்போது அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் தான் சொல்கிறாரு. அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமைகளுக்கு தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் தான். அப்போ இந்த தேசிய இனங்களுடைய இறையாண்மை தான் இந்தியாவுடைய இறையாண்மை. இந்தியாவுடைய இறையாண்மைன்னு ஒன்றும் இல்லை, தனியாக இல்லை. அந்தந்த தேசிய இனங்களுக்கான இறையாண்மை பாதுகாக்கப்படணும். அதுதான் அம்பேத்கர் வந்து வரையறுக்கிறாரு. நீங்கள் இந்திய இறையாண்மையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? தமிழ் தேசிய இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது, தமிழர்களுக்கான இறையாண்மைன்னு இருக்குது. அந்த இறையாண்மையை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு ஏன் இந்திய இறையாண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்? அதுதான் அதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வாங்கன்னா எங்களுடைய இறையாண்மை போயிடும். அப்போ அந்த இறையாண்மையிலேருந்து நம்ம பேசுகிறோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாமே வந்து உலக நாடுகளோட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான, பழங்குடி மக்களுக்கான நிதியை அவங்க எடுத்துடுறாங்க, அவங்க படிக்க விடலை. அதான் இந்திய அளவில் சொல்கிறேன் நான். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து படிக்க முடியும்? இருங்க, இல்லை நான் என்ன எல்லா மொழியில விடுங்க, படிக்கிறதுக்கே நீங்கள் அது ஒரு மொழி தான் சார். பல தேசத்தினுடைய பல மொழிகள் பிரெஞ்சு இல்லைங்க. நீங்கள் அடிப்படையில் சொல்கிறேன், ஒன்றிய அரசு நீங்கள் சொல்கிறீங்களா SC/STக்காக நீங்கள் வந்து கரிசனம் கொள்றீங்களா, நிதி படிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அடிப்படையிலே அவங்க எடுத்துடுறாங்க. அப்போ எப்படி நீங்கள் அப்போ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எதிரான ஒரு அரசா இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம்.